வணக்கம். இன்று இளையராஜாவுடைய 84வது 86ஆ 83வது பிறந்தநாள். அவருக்கு வயசே கிடையாதுங்க. அவர் ஏஜெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. அவர் என்றைக்குமே இளையராஜா தான். அவர் அன்னக்கிளி பண்ணலேருந்து இது வரைக்கும் அவர் எங்களுக்கு என்றைக்குமே இளையராஜா தான் அவர். ஸோ அவர் வயசை கணக்கு பண்ணக்கூடாது. அவர் ஒவ்வொரு படமும் பாருங்கள், அன்னக்கிளிலேருந்து இது வரைக்கும் ஹிட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு படம் பண்ணிட்டு என்ன ஃபீல்டில் என்ன மாதிரி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1000 படம் பண்ண போகிறார். ரீசெண்டாக கூட கார்த்தி சூப்பராஜ் படத்தில் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி நம்ம மாரி செல்வராஜ் படத்தை கூட அன்றைக்கி பார்த்தேன் நெருசெடுத்தில். இதெல்லாம் யாருங்க பண்ண முடியும் இந்த வயசில்? அவருக்கு என்னங்க அவசியம் இருக்குது? அவர் ஒன்று சம்பாதிக்க ஆசையா? அவர் என்ன இப்போ என்ன இருக்குது சேர்த்துக்கு பேர் புகழ வேணுமா? இளையராஜா ஒரு பேரை யூடியூப்பில் போட்டாவே உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிடுறாங்க. யாரும் ரீச் ஆகிடுறாங்க. அது மாதிரி அவர் இருக்கும்போது அவரை நம்ம இன்னும் பெருமைப்படுத்தணும், அவரை பாராட்டணும், அவரை டெய்லி நம்ம புகழ்ந்து பேசணும், அவருடைய புகழை மக்களுக்கு பரவணும். அவரை தேவையில்லாமல் அவர் சில பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. தாழ்மையான வேண்டுகோள். அவருடைய பெருமையை பாருங்கள். அவருடைய உழைப்பை நம்ம யாராவது மதிக்கிறோமா? ஒரு மனுஷன் குடும்பத்தை திறந்து குழந்தைங்களை மறந்து இசைக்குனே வாழ்ந்தவருங்க அவர் வேறு என்னங்க கேட்குறாரு உங்கள்கிட்ட? இதை எதிர்பார்க்குறா? ஒரு பாட்டு பண்ணாலும் அவருக்கு அப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க இப்போ ஒரு படம் பார்த்தேங்க, இவர் ஆர்ஜா பாலாஜி. அது என்னங்க அது ஒரு சின்ன அந்த பாட்டு எப்போ ஃபேமஸான பாட்டு, அதில் ஒரு மியூசிக் வர கமெண்ட் வரதில்ல. அதெல்லாம் எவ்வளோ ஏங்க அது மாதிரி பண்ணுறீங்க? தயவுசெய்து எல்லாம் பண்ணாதீங்க. அவர் இருக்கும்போது அவரை பாராட்டுங்க, அவரை பெருமைப்படுத்து, உலகமும் போல பரப்புங்க. நம்மளால் ஒரு நாள் ப்ரோக்ராம் போய்ட்டு தான் மறுநாள் ரெஸ்ட் எடுக்கிறோம். கச்சேரி ப்ரோக்ராம் போய்ட்டு வந்தோம்னா ஒரு நாள் ப்ரோக்ராம் அவுட்டோர் போய்ட்டு வந்தோம்னா மறுநாள் படுத்து தூங்குறோம். அவர் காலை 7 மணி நைட் 7 மணி இங்கே இருக்கணும் அவசியமாங்க அவருக்கு? எதுக்கு பண்ணுறாரு? அதனால் அவர் புகழை மேலும் பரவுங்க. அவர் மேலும் மேலும் வாழணும். ஆசீர்வதிங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னும் இருப்பார், நல்லா இருப்பார். இன்னும் ஒரு 100 200 படம் பண்ணுவார். அடுத்த வருஷம் நம்ம இதை கிராண்டாக பண்ணுவோம். அவர் பெரிய ப்ரோக்ராம் பண்ண பிளான் பண்ணிருக்கோம் சிங்கப்பூரில். அதுக்காக தான் வந்துருவோம் நாங்கள். கூடியவர்கள் சிங்கப்பூரில் ஒரு விஷயம் நிகழ்ச்சி என்ன நடக்க போயிருக்கிறது. அதுக்கு ஒன்றா ரெப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும். நன்றி. அதனால் இது நானாக பென்சிலில் வரைஞ்ச ட்ராயிங்கு அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணோன்னு எடுத்துன்னு வந்திருக்கோம். பார்க்கலாம், கூட்டம் நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். பார்த்துட்டு அவருக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கோம். இது ஒரு நாள் ஆச்சு சார். இது ஆமாம், அவருக்காக வரைஞ்சது பென்சில் ட்ராயிங் அவருக்கு வரைஞ்சி பர்த்டேயில் கொடுக்கணுன்றதுனால சரி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள். இளையராஜா பார்த்தேன், உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும். ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பாட்டுங்க ரொம்ப பிடிக்கும். இளையராஜா, எஸ்பிபி சார் எல்லாம் அவங்களோட பாட்டுங்களும் ரொம்ப நல்லா பிடிக்கும். இளையநிலா பாட்டுன்னா எனக்கு ரொம்ப உயிர். இளையராஜா எஸ்பிபி சாங்ஸ்னால் ரொம்ப விரும்பி கேட்பேன். அவரோட எல்லா சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் சாங்னா இளையநிலா தான். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனக்காணுமே விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. லவ் யூ ராஜா சார் சாங். ஹலோ, ஹாய், என் பேர் சைந்தவி. நுங்கம்பாக்கத்துலேருந்து தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் இயரே நான் பிளெஸிங்ஸ் வாங்கினேன். இந்த வருஷமும் நான் பிளெஸிங்ஸ் வாங்கினேன். இந்த வாரமே அப்படியே வெறும் ராஜா மூட்லேயே போகுது. ஏன்னா சிம்ஃபனி போயிருந்தோம், அது கான்சர்ட் போயிருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு நாள் கேப்பில் மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. அப்படி கேட்குற மாதிரி என்னடா இருக்குது எதுவும் இல்லை. ஸோ விஷ். ஹாய், என்னோட நேம் ராகவேந்தர். நான் விஸ்வம்லேருந்து வரேன். ஸோ இது ஒரு 15th இயர் இந்த மாதிரி பர்த்டே அன்றைக்கி ராஜா சாரை மீட் பண்ணுறது. இது ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ் தான். ராஜா சார் எப்போ பார்க்குறதாலும் ஒரு நல்ல எனர்ஜி வரும், நமக்குன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ராஜா சார் அவர் மியூசிக் தான் நம்மளோட ட்ராவல் பண்ணுது. எனி அக்கேஷன்ஸ் நேமிட், சுகம் துக்கம் சோகம் எங்கே போனாலும் ராஜா சார் தான் கம்பெனி வராரு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாதிரி எங்கே போனாலும் நான் தாண்டா கூட வரேன் அப்படி சொல்கிற மாதிரி தான் அவர் நம்மளோட ஜேர்னி அவரோட ஜேர்னி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஜேர்னி அவர் மியூசிக் கம்பெனி நான் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ நிறைய அக்கேஷன்ஸில் நான் மீட் பண்ணியிருக்கேன். நிறைய அக்கேஷன்ஸில் நான் ஒரு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஜென்ரேஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக அவரை புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் சமயத்தில் அதை மாறணும். அவர் என்ன கேட்குறாரு, ஜஸ்ட் மியூசிக். அவருக்கு என்ன தெரியும், மியூசிக் மட்டும் தான் அவர் நம்ம கொடுத்துட்டே இருக்காரு. நம்ம அது ஒன்றும் கற்றுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, 83 இயர்ஸில் சிம்ஃபனி 2ன்றாரு. முடிச்சிட்டாரே. ஒன்று ப்ரீமியர்லாம் நடந்துருச்சு. நேற்று பார்த்தீங்க
சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எப்படி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத வந்து அங்கே போய் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். மியூசிக்ஸில் அந்த 4 கிராமர்ஸ் தெரியணும், உங்களுக்கு சிம்ஃபனி பற்றி என்ன தெரியணும், அதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது சிம்ஃபனி ஃபஸ்ட்டு கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது சிம்ஃபனி, அதை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணார்ல. அப்போ நம்ம கேட்க 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 தானே நமக்கு அந்த சிம்ஃபனி தெரிஞ்சது, அது புரிஞ்சது, பிடிச்சது. எக்ஸாக்ட்லி பிடிச்சது. அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் 10 வாட்டி கேளுங்க, நமக்கு அப்போ தெரிய வரும். அதுக்கே வந்து அந்த ஆல்ஃபா ரித்தம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு வரும். நம்ம அதனால தான் இங்கே நிற்கிறோம். அந்த ஆல்ஃபா ரித்தம் ராஜா சாரோட நம்மளுக்கெல்லாம் பிளெண்ட் ஆனதுனால தான் நம்ம எல்லாருமே நிற்கிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ க்ரௌடு காலையில் பார்க்கும்போது மிரண்டு போயிட்டேன். ஏப்பா சூப்பர் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா காலையில் சொல்லுங்கள். இல்லை, அவங்களும் எல்லாருமே மியூசிக்கலி ட்ரெயின்டாக தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்கிறது அளவுக்கு நம்ம நாளாக ஒன்றும் வளரல. ஆனால் அதே சமயத்தில் அவருமே அதுக்கு பிடிக்காது. அவங்கவுங்கள பார்த்துக்கிறாங்கங்கிறத சாரோட வியூ. சாரோட வியூ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது பெருசாலாம் நான் சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் இந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஆனால் அவங்களோட புரிதல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். நம்ம ராஜா சாரை நம்ம நாளாக எல்லா இடத்துலையும் முட்டு கொடுத்து சண்டை போட்டு ட்விட்டரில் அடித்து பேசுகிற ஆள் நானும் எனக்கு தெரியும். பட் சில இதெல்லாம் வந்து அதர் தேன் ஃபியூ திங்ஸ் அது ஆகிறதுனால நம்ம எதுவும் பேசுகிறதுக்கும் இல்லை. அதே சமயத்தில் ராஜா சாரை வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் பீப்புளுங்கிற மாதிரி தான் என்னோடய ஃபீலிங்கு. ஆனால் நிறைய வந்து அவர் பண்ணினதெல்லாம் வந்து 1% கூட நம்மலாம் வந்து அச்சீவ் பண்ணுவோமாலாம் தெரியாது. இன்னும் பண்ணிட்டு இருக்க சிம்ஃபனி இன்றைக்கி 4 நாளைக்கு 4 ப்ரோக்ராமுக்கு சிம்ஃபனி நடந்தது. அடுத்த நாள் கச்சேரி, அடுத்த நாள் ரெஸ்ட்டு கூட இல்லை, மியூசிக் பண்ணியிருப்பார். இன்றைக்கி சாயந்தரம் பெங்களூர் ப்ரோக்ராம். இந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இன்னும் நம்மள மியூசிக்கில் அச்சீவ் பண்ணலாம். எந்த நம்ம துறையில் நம்ம அதை அச்சீவ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். என்னோட நேம் ராகவேந்தர். தேங்க்யூ. நான் ஆக்சுவலி ப்ரொஃபஷனலி டிஃப்ரெண்ட் ஒரு என்பிஎஃப்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வயலின் கற்றுக்கிறேன். வயலினிஸ்ட். ஓகே, தேங்க்யூ.